திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பில் முற்றிலும் சமரசம் செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தி வந்த 3வது நாளே கோவையில் பெண் கடத்தப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகி இருப்பதாக இபிஎஸ் கண்டனங்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. கோவையில் சாலையில் இருகூர் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவர் காரில் கடத்தப்பட்டுள்ளது போன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். அதில் கோவையில் நடந்த இந்த சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவர் கடத்தப்படுவது போன்ற சிசிடிவி காட்சிகள் செய்திகள் வந்துள்ளதாகவும், மேலும் சென்னை கண்ணகி நகரில் 6ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் மாயமாகி உள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன என்றும், திமுக ஆட்சி வந்த 4½ ஆண்டுகளை பெண்கள் பாதுகாப்பு முற்றிலும் காம்ப்ரமைஸ் செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து வந்த 3வது நாளே அதே கோவையில் பெண் கடத்தப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளிவருவது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறையின் நடவடிக்கை மீதோ அச்சமே இல்லை என்பதை காட்டுகிறது என்றும், எந்த நேரத்திலும் எங்கும் பெண்களால் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்க முடியாது, ஒரு பதற்றமான நிலை உருவாகிவிட்டது. இந்த விடிய அரசை பெண்களுக்கான அரசு என்று கூறுவதற்கு பொம்மை முதல்வர் அவரது மகனும் கூச்சப்பட வேண்டும் என்றும், அவர்களே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உங்கள் பெயருக்கும் பின்னால் வைத்துள்ள நீங்கள் தமிழ்நாட்டின் பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதற்கு வெற்றி தலைகுனிய வேண்டும் என்றும், மேற்கூறிய சம்பவங்கள் குறித்து உரிய விசாரணை துரிதப்படுத்தி பெண்களை கண்டுபிடித்து குற்றவாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்கள் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.